بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஏறத்தாழ 2.5 ஜுஸுகளை ஓத கேட்டிருக்கிறோம். சூரத்துல் பக்ரா முடித்து சூரா ஆல இம்ரானிலே 2 பக்கங்கள் ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓதப்பட்ட வசனத்திலே, இன்று ஓதப்பட்ட ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நாம் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றோம். கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு ஃபர்தாக இருக்கிறது. நீங்கள் நோன்பை எப்படி நோற்க வேண்டுமோ அப்படி நோற்பீர்கள் என்று சொன்னால் லஅல்லகும் தத்தகூன், உங்களுக்கு நாம் தரக்கூடிய பரிசு தக்வா, இறையச்சம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரிலே குதிப அலைக்குமுஸ் ஸியாம், அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் மீது நோன்பு கட்டாய கடமை. அலைக்கும் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவார்கள், உங்களுடைய வயிற்றுக்கு மட்டும் நோன்பு அல்ல, உங்களுடைய நாவிற்கும் நோன்பு இருக்கிறது, உங்களுடைய கண்களுக்கும் நோன்பு இருக்கிறது, உங்களுடைய செவிகளுக்கும் நோன்பு இருக்கிறது, உங்களுடைய கரங்கள், கால்கள், அனைத்து உறுப்புகளுக்கும் நோன்பு இருக்கிறது. ஒரு மனிதர் நோன்பு வைத்திருக்கிறார், அவர் மனம் போல் பேசுகிறார், அவர் எதையோ பார்க்கின்றார், எல்லாவற்றையும் கேட்கின்றார் என்று சொன்னால் இவருடைய நோன்பு, நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ருப்ப ஸாயிம் லைஸ மின் ஸியாமிஹிம் இல்லல் ஜூ, எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுக்கு பசியை தவிர எதுவும் கிடைப்பது கிடையாது, பசித்திருப்பதுதான் மிச்சம். அனைத்து உறுப்புகளுடைய கட்டுப்பாட்டுக்கு பெயர்தான் முழுமையான நோன்பு. நாவை கட்டுப்படுத்தி யாரை பற்றியும் புறம் பேசாமல், வீணான பேச்சுக்கள் பேசாமல், பேணுதலான முறையிலே நாவினால் என்னவெல்லாம் அமல் செய்ய முடியுமோ, குர்ஆன் ஓதுவது, அல்லாஹ்வுடைய திக்ர் செய்வது என்ற அமல்கள் ஈடுபட வேண்டும். குறிப்பாக கண்களுடைய பாதுகாப்பு. இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய முசீபத்து கண்களினுடைய விஷயங்களை கொண்டு தான் பார்க்கின்றோம். மொபைல் போன் வந்துருச்சு, நேரங்கள் கழிகின்றது. சகோதரர்களே, நேரத்துடைய விஷயத்தில் நாம் சுதந்திரமானவர்கள் அல்ல. மாற்றார்கள் ஜன்னத்துன் லில் காஃபிர், அவர்களுக்கு சுவர்க்கத்தை போன்று அவர்கள் நேர விஷயத்திலும் சுதந்திரமானவர்கள் எப்படியும் இருக்கலாம். நான் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் என்னுடைய நேரம் என்பதற்காக நான் இஷ்டத்திற்கு என்னுடைய நேரத்தை நான் செலவு செய்ய முடியாது. சர்வசாதாரணமாக எவ்வளவோ நேரங்கள் மொபைல் போனில் வீணாக கழிவதை நாம் பார்க்கின்றோம். இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி, ஒரு மனிதர் மொபைல் போனை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் பேணுதலாக இருந்து ஃபர்லான சுன்னத்தான விஷயங்களை செய்துவிட்டால் அவர் அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்ற இந்த காலத்தினுடைய வழி என்பதாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு காலம். ரமலான் மாதத்தில்
மௌலானா அப்துல் காலிக் மௌலவி அடிக்கடி சொல்லுவார்கள், ரமலான் மாதத்தில் குறிப்பாக ஒரு நேரத்தை குறிப்பிடுங்கள். மெசேஜ்களை பார்க்க வேண்டுமா, ஒரு நேரத்தை குறிப்பிடுங்கள். அல்லாஹ்விற்காக, இந்த மாதத்தினுடைய கண்ணியத்திற்காக இதை கூட செய்யவில்லை என்று சொன்னால், சங்கை மிக்கவர்களே, நம்முடைய நேரம் நமக்கென்று இஸ்லாம் ஒரு கோட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. தாண்டி நாம் செல்ல முடியாது. நம்முடைய நேரமாக இருக்கட்டும், என்னுடைய பார்வையாக இருக்கட்டும், நான் கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நான் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு நான் முஸ்லிம் என்பதாக சொல்ல முடியாது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு செல்வதற்கு பெயர் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும், இதற்கு பெயர் தான் இஸ்லாம். இதை மட்டும் தான் நீங்கள் பேச முடியும், இதற்கு பெயர் தான் இஸ்லாம். இதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும், இதற்கு பெயர் தான் இஸ்லாம். இதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும், இவைகள் எல்லாம் கேட்கக்கூடாது. இசைகளை கேட்கக்கூடாது, இதற்கு பெயர் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்கு பெயரே தவிர, நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு என்னுடைய ஆதார் கார்டில் அரசாங்கத்தில் முஸ்லிம் என்பதாக நான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்ற நிம்மதியில் நாம் இருக்க முடியாது. குறிப்பாக நோன்புடைய காலத்தில் ஒவ்வொரு உறுப்பினுடைய பேணுதல், நம்முடைய பார்வை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்-நظரு ஸஹ்மும் மின் ஸிஹாமி இப்லீஸ், ஷைத்தானுடைய விஷமான அம்புகளில் ஒன்று இந்த பார்வை. நிறைய அமல் செய்கிறார், ஒரு பார்வை தவறாகிவிட்டால், எப்படி அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்ணை, அந்நிய பெண்கள் அந்நிய ஆணை நேரில் பார்ப்பது கூடாதோ, தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, மொபைல் போனிலும் பார்ப்பது கூடாது, போட்டோக்களில் பார்ப்பதும் கூடாது, போஸ்டர்களில் பார்ப்பதும் கூடாது, ஹராம். மௌலானா தாரிக் ஜமீல் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் வந்து கேட்டார், தொழுகையில் ஓர்மை இல்லை, எவ்வளவு என்னுடைய சிந்தனை கட்டுப்படுத்துகிறேன், எவ்வளவு முயற்சி செய்கிறேன், என்னுடைய தொழுகையிலே சிந்தனை ஆங்காங்கே செல்கின்றது, என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதாக சொன்ன பொழுது மௌலானா தாரிக் ஜமீல் அவர்கள் சொன்னதாக செய்தி அவர்கள் சொல்கின்றார்கள், சகோதரரே, உங்களுடைய பார்வையை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால், பார்வை என்பது ஒரு ஜன்னலை போன்று, அது எல்லா இடங்களிலும் திறந்திருக்குமே என்று சொன்னால், பாவத்தினுடைய தூசிகள், பாவத்தினுடைய கரைகள் உள்ளே வந்து உள்ளத்தில் படியும், உள்ளத்தில் ஓர்மை என்பது ஏற்படாது. பார்வையை கட்டுப்படுத்தி பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இபாதத்தினுடைய ரசனையை, அந்த ருசியை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவான். இது அவர்கள் சொல்லவில்லை, ஹதீஸினுடைய வார்த்தை. ஒரு மனிதனுடைய உள்ளம் சொல்கிறது, இதை பார். அவர் உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறார். உள்ளத்தை கட்டுப்படுத்தி நான் பார்க்க மாட்டேன் என்பதாக முடிவு செய்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஜிது ஹலாவத்தல் ஈமானி, அல்லாஹ் அவருக்கு ஈமானுடைய ருசியை அல்லாஹ் நசீபாக்குவான், இபாதத்தினுடைய ருசியை அவர் காண்பார். எப்படி மாம்பழத்தில் தனி ருசி இருக்கிறதோ, ஆப்பிளில் தனி ருசி இருக்கிறதோ, மாதுளையில் தனி ருசி இருக்கிறதோ, தொழுகைக்கென்று ஒரு தனி ருசி இருக்கின்றது, குர்ஆன் ஓதுவதற்கென்று ஒரு தனி ரசனை இருக்கின்றது, திக்ருக்கென்று ஒரு தனி ருசி இருக்கின்றது, இரவில் நின்று கால் வலிக்க அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று தொழுது குர்ஆனை ஓதி கண்ணீர் வடிப்பதில் தனி ருசி இருக்கிறது. இதை நம்மால் ஏன் காண முடியவில்லை என்று சொன்னால், எங்களுடைய அமல்களுடைய பலவீனம். பாவங்களின் காரணமாக உள்ளங்கள் இருண்டு போய்விட்டன, பாவங்களின் காரணமாக உள்ளம் கடினமாகிவிட்டது. அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, மின் பஅதி ذلك فهي كالحجاره او اشد قسوه, உங்களுடைய உள்ளங்கள் கற்களை போன்று, இல்லை அதை விடவும் கடினமாக இருக்கிறது. அல்லாஹ் கடினமான உள்ளங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அப்துல்லாஹ், அப்துல்லா பின் உமரே, லா துக்ஸிரில் கலாம் பிகைரி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர வீண் பேச்சுக்களை பேசாதீர்கள். ஹதீஸ் கவனிக்கணும், வீண் பேச்சுக்களை பேசாதீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்ன கஸ்ரத்தல் கலாம் பிகைரி திக்ரில்லாஹ், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டுவிட்டு வீண் பேச்சுக்கள் பேசுவது கஸ்வத்துன் லில் கல்பி, உள்ளத்தை கடினமாக ஆக்குகிறது. இன்ன அபஅதன் நாஸி இன்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவன் யார் தெரியுமா? அல் கல்புல் காசி, கடினமான உள்ளமுடையவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
உபதேசம் செய்தார்கள். அப்துல்லா பின் உமரே, வீண் பேச்சுக்கள் பேசாதீர்கள், வீண் பேச்சுக்கள் உள்ளத்தை கடினமாக ஆக்கும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மாமேதை, மோதிரம் அணிந்திருப்பார்கள். அதில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும், அடிக்கடி பார்த்துக் கொள்ளுவார்கள். தன்னை பார்த்து குலில் கைர் வ இல்லா ஃபஸ்குத், அபூ ஹனீஃபாவே பேசினால் தேவையான விஷயங்களை பேசு, குலில் கைர் நல்ல விஷயங்களை பேசு, வ இல்லா ஃபஸ்குத் இல்லை என்றால் மௌனமாக இரு. அடிக்கடி பார்த்து உபதேசம் பெற்றுக் கொள்ளுவார்கள் என்பதாக கிதாபில் பதிவு செய்திருக்கிறார். ரமலான் மற்ற மாதங்களை போன்று நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இது கவலையான விஷயம். எங்களுடைய உள்ளத்தினுடைய கடினத்தன்மை அது காட்டுகிறது. யாருடைய உள்ளத்தினுடைய நிலை எப்படி அவர்களே பார்த்துக் கொள்ளலாம். என்னுடைய உள்ளம் ரமலானுக்கு முன்னால் எப்படி இருந்தது, ரமலானுக்கு பிறகு என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய தேட்டம் எவ்வளவு கூடியிருக்கிறது நான் உணர வேண்டும். நோன்பு கூட கூட இறையச்சம் கூட வேண்டும். நோன்பு ஒன்றில் இருந்த தக்வாவை விட நோன்பு 10 அதிகமாக வேண்டும், 15 இன்னும் அதிகமாக வேண்டும். நோன்பு 20க்கு பிறகு அல்லாஹ்வினுடைய அன்பில் முஹப்பத்தில் திளைத்து அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் இஅ்திகாஃபின் மூலமாகவோ அல்லது அல்லாஹ்விற்கு முன்னால் இபாதத்தில் அந்த 10 நாட்கள் முழுமையாக கழிப்பதன் மூலமாகவோ அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அன்பை காட்ட வேண்டும். இந்த ரமலானுடைய உண்மையான நம்மிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸின் படி ரமலானை பயன்படுத்தக்கூடிய முறை. அல்லாஹ் சொல்கிறான், ரமலானை நீங்கள் நோன்பை கொண்டு, பேணுதலான நோன்பை கொண்டு கழிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு தக்வாவை கொடுப்போம். காசு கொடுத்தா பொருள் கிடைக்கும், செல்லாத காசை கொடுத்தால் பொருள் கிடைக்குமா? கிடைக்காது. அதே போன்று எங்களுடைய நோன்பு பலவீனமாக, நோன்பு பேணுதல் இல்லாமல், பார்வை பேணுதல் இல்லாமல், பேச்சுக்கள் பேணுதல் இல்லாமல், நாங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் பேணுதல் இல்லாமல் ஏதோ நோன்பை நோட்கின்றோம், எங்களுடைய உணவு நேரங்களை மட்டும் மாற்றிக்கொண்டோம் என்ற அந்த ரீதியில் நாம் இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த செல்லாத நோன்பை கொண்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தக்வாவை நாம் பெற முடியாது. தக்வா கிடைத்து விட்டால் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தக்வா. ரமலான் முடிவதற்குள் அந்த தக்வாவை நாம் அடைய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த தக்வாவை அடைந்து கொண்டால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகள் நெருக்கடிகளை விட்டு உங்களை வெளியாக்குவோம், நீங்கள் சிந்திக்காத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, நீங்கள் தக்வாவை மேற்கொண்டு பாருங்கள், உங்களுடைய அனைத்து காரியங்களையும் நாம் லேசாக ஆக்குவோம். வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், தக்வாவோடு இருந்து பாருங்கள், அல்லாஹ் உங்களோடு இருப்பான். உங்களோடு அல்லாஹ்வை உணர்வீர்கள். இன்னல்லாஹ மஅனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், சௌர் குகையில் இருக்கின்றார்கள், பயப்படாதீர்கள், எதிரிகள் வந்து விட்டால் பயப்படாதீர்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள், இன்னா லமுத்ரகூன், மூசாவே வசமாக எங்களை மாட்டி விட்டீர்களே. அவர்கள் சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக ரப்பு என்னோடு இருக்கிறான், பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், தக்வாவோடு இருந்து பாருங்கள், உங்களோடு அல்லாஹ் இருப்பான், உங்களோடு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். எந்த இடத்திலும் நீங்கள் தடுமாற மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள். உண்மையான ஈமானை அல்லாஹ் நசீபாக்குவான். உண்மையான ஈமானுடையவர் அல் முஃமின் லா யகாஃபு இல்லல்லாஹ், ஒரு முஃமின் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார். வல் முனாஃபிக் யகாஃபு குல்ல ஷை இல்லல்லாஹ், முனாஃபிக் எல்லோருக்கும் பயப்படுவான், அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டான். அல் முஃமின் லா யர்ஜு இல்லல்லாஹ், ஒரு ஈமான் கொண்டவர் அல்லாஹ்வின் மீது மட்டும் ஆதரவு வைப்பார், யாரிடத்திலும் ஆதரவு வைக்க மாட்டார். வல் முனாஃபிக் யர்ஜு குல்ல ஷை, முனாஃபிக்கான மனிதன் எல்லோரிடத்திலும் ஆதரவு வைப்பான். லா யர்ஜு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட பரிசான தக்வாவை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நோன்பு நோற்றால், பேணுதலான நோன்பை நோற்றால் அந்த தக்வாவை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உஸ்மான் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களுக்கு குர்ஆன் ஓதும் பொழுது ஏன் சோம்பல் ஏற்படுகிறது தெரியுமா? சொன்னார்கள்,
இன் தஹரத் குலூபுக்கும் மா ஷபிஅத்தும் பில் குர்ஆன். உங்களுடைய உள்ளங்கள் மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் குர்ஆன் ஓதி ஓதி நீங்கள் சளைக்கவே மாட்டீர்கள். இன்னும் போத நேரம் இருக்காதா, இன்னும் ஓத முடியாதா, ஏன் நேரம் குறைவாக இருக்கிறது என்பதாக நீங்கள் தேட்டத்தோடு இருப்பீர்கள். இன் வலவு தஹரத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தால் குர்ஆனை ஓதி ஓதி நீங்கள் சடைய மாட்டீர்கள், சலிக்க மாட்டீர்கள். உங்களுக்கு குர்ஆன் ஓதுவதிலே சோம்பேறித்தனம் ஏற்படுகிறதா, அது உள்ளத்தினுடைய பரிசுத்தமில்லாத தன்மையினுடைய அடையாளம் என்பதாக, உள்ளத்தை திக்ரை கொண்டு சுத்தப்படுத்துங்கள் என்பதாக உஸ்மான் வத்தன் சொல்லுவார். சங்கமிக்கலாம். அடிப்படையில் ரமலானுடைய ஆரம்ப கட்டத்தில் நாம் இருக்கிறோம். நல்ல சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் எப்படியாவது இதை பயன்படுத்தி அனைத்து உறுப்புகளையும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நாம் பேணுதலான நோன்பை நோற்று அந்த எந்த தக்குவாவை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றானோ அந்த தக்குவாவை முழுமையாக அடைந்து அல்லாஹ்வினுடைய அனைத்து உதவிகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد.